நம்ம அறநிலைத்துறை ஐயாவுக்கு வந்துட்டு வணக்கம். அமைச்சர் ரமேஷ் சார் அவர்களே, நீங்கள் திருச்செந்தூர் கோயிலை வந்துட்டு ஆய்வு பண்ணியிருக்கீங்க. ஓகே, நல்லது தான், நல்ல விஷயந்தான். எல்லாம் வந்துட்டு சிறப்பாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு நியாயமாக நேர்மையாக பண்ணுங்கள். அதுதான் வந்துட்டு மக்கள் எல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்குறது வந்துட்டு அதுதான். இந்த தாழ்வு மனப்பான்மை, இந்த மக்களை பிரிக்கிறது, இந்த வேலை இல்லாமல் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு நல்ல விஷயம் பண்ணிங்கன்னா மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக வரவேற்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சமீபத்தில் வந்துட்டு ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே நடந்த ஒரு சில விஷயங்கள், ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டு நானே வந்துட்டு கேட்டிருந்தேன். இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஆனால் நான் வந்துட்டு ஒரு பொருட்டு கிடையாது. அவங்களும் நம்மளுக்கு தெரியாது, நம்மளையும் அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஒரு பொருட்டே கிடையாது. படாடே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தம் ஆகிடுச்சு. ஏன்னாக்கா மணி கணக்கில் வந்துட்டு நாங்கள் நின்றுட்டுருக்கோம் க்யூவில். குழந்தைங்க, மக்கள், வயசானவங்க இத்தனை பேர் நின்றுட்டுருக்கோம். அங்கே நான் பார்த்தது வந்துட்டு என்னன்னாக்கா, ஒரு வரிசையாக ஒரு 10 பேர் 20 பேர், வரிசையாக 10 பேர் 20 பேர் யாரோ ஒருத்தர் வராங்க. யாரோ ஒருத்தர் வந்துட்டு பூசாரி வராங்க, நீட்டாக கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே 10 பேர் 20 பேர் நீட்டாக கூப்பிட்டு போகிறாரு. நாங்கள் லைனில் அதே இடத்துல தான் நிற்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர்றதுக்குள்ளே 4-5 மணி நேரம் ஆகிடுச்சு. நாங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல நிற்கிறோம், அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நின்றுருப்போம்னு நினைக்கிறேன். அரை மணி நேரம். ஒரு பூசாரி வந்துட்டு வந்துட்டு ஒரு 10 பேரை உள்ளே கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க. நான் வந்துட்டு அங்கே வந்துட்டு டிக்கெட்டு காமிச்சு விட்டுட்டுருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு ₹100 டிக்கெட்டில் போயிருந்தோம். சரி, அதில் போனானாச்சு பார்க்கலாமே. இதே வந்துட்டு 4-5 மணி நேரம் ஆகுதுனாக்கா, இன்னும் ஃப்ரீ தரிசனத்தில் போனாக்கா அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ₹100 டிக்கெட் வாங்கிட்டு போனோம். நின்றுட்டுருந்தோம். அதுக்கே எங்களுக்கு 4-5 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு அவர்கிட்ட டிக்கெட் காமிக்கும் போது நான் வந்துட்டு கேட்டேன். நான் அவர்கிட்ட, ஐயா நீங்கள் வந்துட்டு இப்போது அவங்க போகிறாங்கல்ல, அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸு, எப்படி போயிட்டு வராங்க, எப்படி அப்புறம் அவங்க சீக்கிரமாக போகிறாங்க, எல்லா லைனும் இதில் தான் போயிட்டுருக்கு, ₹100 டிக்கெட் வரலையும் தான் இருக்குதுன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், சார் அது விஐபி டிக்கெட் சார் அப்படின்னு. சார் விஐபினாக்கா எப்படி சார், என்ன எதனா வந்துட்டு அமைச்சராக இருக்காங்களா, இல்லைனா சினிமா துறையில் இருக்கிறாங்களா, இல்லைனா என்ன சார், என்ன அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான். சார் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கோயிலில் வந்துட்டு வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுடைய ரிலேஷன்ஸு அப்படின்னாங்க. அவங்களுடைய கோயிலில் வேலை பார்க்குறவங்களுடைய சொந்தக்காரங்க வந்தாக்கா அவங்க வந்துட்டு விஐபிங்களா? பொதுமக்கள் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு மணிக்கணக்கில் நின்றுட்டு பார்க்க முடியாமல் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். கேட்டாக்கா கோயில் நிர்வாகத்தில் வேலை பார்க்குறோம். கோயில் நிர்வாகத்தில் வேலை பார்க்குறவங்க அவர் ஃபஸ்ட்டு சொன்னது வந்துட்டு எப்படின்னாக்கா, கோயில் நிர்வாகத்தில் வேலை பார்க்குறவங்க அவங்க ஃபேமிலிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஃபேமிலிஸ் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் நான், சார் கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம், 1 ஹவராக நின்றுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 50 பேர் போயிட்டு வந்தாங்க இது வரலையும். இந்த கோயில் நிர்வாகத்தில் எத்தனை பேர் சார் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஐயா நீங்கள் வந்துட்டு 50 பேர்கிட்ட போயிட்டு வந்திருக்காங்க. இந்த கோயிலில் வந்துட்டு 50 வந்துட்டு 50 பேருக்கு மேலே வந்துட்டு வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டேன் நான். சார் அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் இஷ்டம் இருந்தால் பாருங்கள், இல்லைனா போங்க இப்படின்ற ஒரு அலட்சியமாக வந்துட்டு பேசுகிறாங்க. ஸோ அமைச்சர் அவர்களே, நீங்கள் வந்துட்டு ஒரு மதுரைக்கும் போய் நீங்கள் இந்த மாதிரி ஆய்வு பண்ணணும். ஏன்னா வந்துட்டு எல்லாம் மணிக்கணக்கில் மனுஷங்க சார், நாங்களும் மனுஷங்க தான். 4-5 மணி நேரம் நானுங்களும் நின்றுட்டுருக்கோம். வயசானவங்க, குழந்தைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கோம். அவங்க வந்துட்டு இஷ்டத்துக்கு, இத்தனைக்கும் நான் பார்த்ததில் வந்துட்டு யாரும் வந்துட்டு விஐபி 40-50 பேர் போனாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க யாருமே வந்துட்டு தமிழ் ஆளுங்க கிடையாது, நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க கிடையாது. எல்லாமே நார்த் இந்தியன்ஸு. கிட்டத்தட்ட 50-60 பேர்கிட்ட போயிட்டு வந்துட்டாங்க, அதுவும் ½ அன் ஹவருக்குள்ளே. என்ன சார் இது, எப்படி நாங்களாம் மனுஷன் இல்லையா? அவங்க வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நம்ம இருந்துக்கிட்டு நம்ம கோயிலில் நம்ம போய் பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட வந்துட்டு 4-5 மணி நேரம் ஆகுது. எங்கேயோ இருந்து வராங்க, எங்கேயோ இருந்து வந்து அவங்க பாட்டு அசால்ட்டாக ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க சாமியை பார்த்துட்டு போகிறாங்கனாக்கா, சீரியஸாக அந்த இடத்துல எனக்கு வந்த ஒரு நோக்கம் என்னன்னாக்கா, இப்படியெல்லாம் வந்து சாமியை பார்க்கணுமாடா அப்படின்ற தாட்டு தான் எனக்கு வந்தது. சீரியஸாக எனக்கு அந்த ஒரு என் மனசு வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு
தோணிடுச்சு. என்னன்னு தெரியல. 4, 5 மணி நேரம் நின்று பார்க்குறோம். அதுவும் காசு கொடுத்து தான் பார்க்குறோம், சும்மாலாம் இல்லை. அதுவும் காசு கொடுத்து தான் 4, 5 மணி நேரம் கழித்து நாங்கள் சாமியை பார்க்குறோம். அவங்க பாட்டுன்னு அசால்ட்டாக வந்து 1/2 மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டு போகிறாங்க. இப்படியெல்லாம் வந்து 4, 5 மணி நேரம் நின்று காசை கொடுத்து அப்படி ஏன்டா சாமியை பார்க்கணும், அப்படி வரணுமாடா இங்கே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு எனக்கு தோணிடுச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இது வந்துட்டு ரொம்ப அநியாயம். இந்த மாதிரி வந்துட்டு சீரியஸாக நடக்கக்கூடாது. எல்லாம் ஒரே மாதிரி நடத்துங்க. ஏன் அவங்க நாங்கள் நிற்கிறோம், வயசானவங்க நிற்கிறாங்க, ஏன் அவங்க வந்துட்டு 2 மணி நேரம் கூடவே நின்றுட்டு தானே சாமியை பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கூட நின்று பார்த்தாக்கா என்ன, சாமி வந்துட்டு வரம் கொடுக்காம போயிடுமா? எங்களுக்கு வந்துட்டு வரம் கொடுக்காம போயிடுதா? இல்லைனா உங்களுக்கு மட்டும் என்ன முன்னாடி போகிறனால எதனா வந்துட்டு நிறைய காசு தரனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தூக்கி கோபுரத்தில் எதனா வச்சுருக்கிறாரா சாமி? புரியலைங்க. எனக்கு சீரியஸாக வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு ஒரு மனசே ரொம்ப கெட்டு போச்சு. என்னடா இது இப்படியெல்லாம் நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு நம்ம சாமி நம்மளே பார்க்க முடியல, நம்ம பார்க்குறதுக்கு 5-6 மணி நேரம் ஆகுது. வெளியேருந்து வராங்க, நம்மளுக்கு இல்லாத ஒரு கவனிப்பு. அவங்க வந்துட்டு விஐபிஸாம். எனக்கு புரியல. அதுதான் நான் கேட்டேன். நான் என்ன விஐபிஸ், அவங்க பெருசாக என்ன விஐபி அப்படின்னு கேட்டதுக்கு, கோயிலில் வேலை பார்க்குறவங்க வந்துட்டு விஐபிஸாம். அப்போ வரவங்க போகிறவங்கெல்லாம் வந்துட்டு என்ன நோக்கத்தில் மக்கள்னு நினச்சிட்ருக்காங்களா, இல்லைனா வேறு எதனா நினச்சிட்ருக்காங்களா, இல்லைனா இது வந்துட்டு எப்படின்னாக்கா அவங்களுக்கு எதனா தனியாக காசு கொடுத்து இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணி என்னை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா? இதெல்லாம் அமைச்சர் அவர்களே, நீங்கள் தான் வந்துட்டு நேரடியாக பார்த்து இதையும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் வந்துட்டு ஒரு ஆய்வு பண்ணுங்கள். எனக்கு சந்தோஷம். ஆய்வு பண்ணிவிட்டு எல்லோரும் சமந்தான், நீங்களும் சமந்தான், நானும் சமந்தான், ஓகேங்களா? எல்லோரும் மனுஷன் தானே. அதில் என்ன ஒரு வேற்றுப்பாடு பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து எனக்கு யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல. சரி, நான் இப்போது நீங்கள் இந்த திருச்செந்தூர் கோயிலை வந்துட்டு ஆய்வு பண்ணி அது வலைதளத்தில் பார்த்தேன். அது பார்த்தனால சரி அட்லீஸ்ட் நான் பேசுகிறது உங்களுக்கு வந்து சேருமா இல்லையான்னு தெரியாது. பை சான்ஸ் பார்த்தீங்கன்னா யாருன்னா மக்கள் நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஷேர் பண்ணி விடுங்க, பார்க்கட்டும். நீங்களும் மக்கள் தான், நானும் மக்கள் தான், எல்லோரும் சமம் தான். அதில் என்னத்துக்கு வேற்றுமை காட்டுறாங்கன்னு நம்மளுக்கும் ஒன்றும் புரியல. பார்ப்போம். ஐயா பார்த்து, அறநிலைத்துறை ஐயா வந்துட்டு பார்த்துட்டு இதுக்கு எதனா ஆய்வு மேற்கொண்டு இது வந்துட்டு பின்வரும் காலங்களில் வந்துட்டு இந்த மாதிரி நடக்காத மாதிரி வந்துட்டு பார்த்துக்குங்க. நம்பிக்கை இருக்குது, எதாவது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.